நம்ம தெருவெல்லாம் சுத்தம் பண்ணக்கூடிய தூய்மை பணியாளர் அவரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு ஒரு கலெக்டர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் வந்தாங்கன்னு சொன்னா நம்ப முடியுதா? எஸ், இது கதையல்ல, நிஜம். ஜார்க்கண்ட் மாநிலத்துல ராஜ்ரப்பான்னு சொல்லக்கூடிய டவுன்ஷிப்பை 30 வருஷமா கிளீன் பண்ணிட்டு இருந்தாங்க ஒரு அம்மா. ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷனை சக ஊழியர்கள் ஏற்பாடு செய்யறாங்க. ஒரு சாதாரண ரிட்டையர்மெண்ட் ஃபங்க்ஷன் மாதிரி தான், அன்லெஸ் அன்டில் அங்க அந்த 3 கார் வர வரைக்கும். முதல்ல அங்க வந்தது ப்ளூ கலர் பீகான் வச்ச கார். பீகான்னா வேற ஒன்னும் இல்ல, இந்த மாநிலத்திலேயே யார் யாருக்கு ரொம்ப முக்கியமான ஆட்களோ அவங்களுக்கு மட்டுமே தரக்கூடிய நேஷனல் பிளாக் பொருந்திருந்த மேல சைரன் வச்ச கார் அது. பீகார் மாநிலத்துல சிவான்னு சொல்லக்கூடிய இடத்தோட IAS மகேந்திர குமாரோட கார் அது. அவர் நேரா இறங்கி வந்து நம்ம தூய்மை பணியாளர் சுமித்ரா தேவியோட காலை தொட்டு கும்பிட்டாரு. ரெண்டாவது அங்க வந்தது ரயில்வே பொறியாளர், அதாவது ரயில்வே இன்ஜினியர் வீரேந்திர குமாரியோட கார் அது. அவரும் இறங்கி வந்து சுமித்ரா தேவியோட காலை தொட்டு ஆசீர்வாதம் வாங்கினாரு. மூணாவது கார் டாக்டர் வீரேந்திர குமாரோட கார் அது. அவரும் சுமித்ரா தேவியோட காலை வணங்கி தொட்டாரு. அங்க இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இவங்க 3 பேரும் மைக்க நோக்கி நடந்து வந்து தன்னுடைய அம்மாவின் பாதத்தை தொட்டு வணங்கினதா சொன்னாங்க. அப்போ இவங்க சின்ன வயசுல எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு, அவங்க அம்மாவுக்கு கிடைச்ச தூய்மை பணியை வச்சு எப்படி அவங்க அம்மா இவங்களுக்கு கல்வியை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. வாழ்க்கையில இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கான காரணமே அவங்க அம்மா தான்னு சொன்னாங்க. அவங்க இவ்வளவு உயர்ந்த நிலைக்கு வந்ததுக்கு அப்புறமும் அவங்க அம்மா கிட்ட வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க வேலையை விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு. அதுக்கு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எதுவுமே இல்லாத காலத்துல நமக்கு சோறு போட்டது இந்த வேலைதான், உங்களுக்கு இவ்வளவு பெரிய கல்வியை கொடுத்ததும் இந்த வேலைதான், எப்படி அவ்வளவு சீக்கிரம் விட்டுற முடியும்னு கேட்டாங்க. செய்யும் தொழிலே தெய்வம்னு பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் சொல்றாரு. எந்த வேலையும் இழிவானதோ குறைவானதோ கிடையாது, நம்ம உண்மையோடையும் விருப்பத்தோடையும் செஞ்சோம்னா. நேத்து ஒரு புக்ல படிச்சேன், இதை எனக்கு உங்ககிட்ட சொல்லணும் போல தோணுச்சு. நீங்க இந்த இன்சிடென்ட பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.